கடல் ஓரத்துல ஒரு மீனவன் தன் மனைவியோட வாழ்ந்து வந்தான். மீனவனோட பேரு ரவி. அவனோட மனைவி பேரு ராஜி. ராஜிக்கு ரவி மீன் வித்து சம்பாதிக்கிற காசு பத்தவே இல்லை. எப்பவுமே ரவிய திட்டிக்கிட்டே இருப்பான். ஒரு நாள் ரவி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு தங்க மீன் சிக்குச்சு. ரவிக்கு ஒரே சந்தோஷம். இத வித்தா நிறைய காசு சம்பாதிக்கலான்னு நினைச்சான். ஆனா அந்த தங்க மீன் திடீர்னு ரவி கூட பேச ஆரம்பிச்சது. ரவிக்கு ஒரே ஆச்சரியம். அந்த மீன் ரவி கிட்ட என்ன உயிரோடு விட்டுரு, உனக்கு என்ன வேணும்னாலும் நான் தரேன்னு சொல்லுச்சு. உடனே ரவி எனக்கு நிறைய காசு வேணும்னு சொன்னான். அதுக்கு அந்த மீன் சரி உன் வீட்டுக்கு போ, உன் வீட்டுல காசு இருக்குன்னு சொல்லுச்சு. ரவி சந்தோஷமா வீட்டுக்கு போனான். மீன் சொன்ன மாதிரி ரவி வீட்டுல ராஜி நிறைய காசு வச்சிருந்தா. ராஜி ரவி கிட்ட இது திடீர்னு வந்ததா சொன்னான். ரவியும் தனக்கு கடல்ல மீன் பிடிக்கும் போது நடந்தத ராஜி கிட்ட சொன்னான். ராஜிக்கு பேராசை வந்துடுச்சு. ரவி கிட்ட ராஜி நாளைக்கு கடலுக்கு போய் அந்த மீனை பார்த்து பெரிய வீடும் காரும் வேணும்னு கேளுங்கன்னு சொன்னான். ரவி ராஜி கிட்ட எவ்வளவு சொல்லியும் ராஜி தன்னோட பேராசைய விடவே இல்லை. ரவிக்கு வேற வழி தெரியாம கடலுக்கு போய் அந்த மீனை கூப்பிட்டான். மீன் ரவிய பார்க்க வெளியே வந்துச்சு. ரவி மீன் கிட்ட எனக்கு பெரிய வீடும் காரும் வேணும்னு கேட்டான். மீன் ரவி கிட்ட நண்பா ரொம்ப ஆசைப்படாத, அது ஆபத்துல முடியும்னு சொல்லுச்சு. ஆனா ரவி கேட்கவே இல்லை. அதுக்கு மீன் சரி நண்பா உன் வீட்டுக்கு போ, நீ கேட்டது இருக்குன்னு சொல்லுச்சு. ரவி ஹாப்பியா வீட்டுக்கு வந்தான். ராஜிக்கு ஒரே சந்தோஷம். பெரிய வீடும் காரும் அவளுக்கு வந்துச்சு. ஆனா ராஜிக்கு இது பத்தவே இல்லை. இன்னும் பேராசை வந்துடுச்சு. உடனே ராஜி ரவி கிட்ட நீங்க நாளைக்கு போய் அந்த மீனை பார்த்து எல்லோரும் எப்பவுமே நம்மள தேடி வரணும், நம்ம இந்த ஊர்லயே ஃபேமஸா இருக்கணும்னு கேளுங்கன்னு ரவி கிட்ட சொன்னா. ரவி யோசிச்சு பார்த்து சரின்னு சொல்லி கடலுக்கு போய் மீனை கூப்பிட்டான். மீன் வெளியே வந்து பார்த்துச்சு. உடனே ரவி மீன் கிட்ட நானும் ராஜியும் இந்த ஊர்ல ஃபேமஸ் ஆகணும், எல்லோரும் எங்களை தேடி வரணும்னு சொன்னா. அதுக்கு மீன் சரி நண்பா உன் இஷ்டம், உனக்கு நான் வரம் தரேன். ஆனா இதுல ஒரு ஆபத்து இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி உனக்கு கொடுத்த 2 வரமும் காணாம போயிடும். நீ ஃபேமஸ் மட்டும்தான் ஆக முடியும். இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கவே முடியாது. இது உனக்கு ஓகேவான்னு கேட்டுச்சு. ரவி கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அவன் ஃபேமஸ் ஆனா எல்லாமே அவனுக்கு கிடைச்சிரும்னு நினைச்சான். உடனே மீன் கிட்ட இது எனக்கு ஓகே தான்னு சொன்னான். மீன் அவன் கிட்ட நீ வீட்டுக்கு போய் பாருன்னு சொல்லுச்சு. ரவி வீட்டுக்கு போய் பார்த்தான். அவன் கிட்ட இருந்த காரு வீடு எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. அவன் கிட்ட இருந்த சின்ன மீன் கடை ஃபேமஸான பெரிய மீன் கடையா மாறிடுச்சு. ஊர்லயே மீன் கடைனா அது ராஜி ரவி மீன் கடைதான்னு மக்கள் சொல்ல ஆரம்பிச்சாங்க. பெரிய மீன் கடையால நல்ல காசும் சேர ஆரம்பிச்சது. ஆனா நாட்கள் போக போக வியாபாரம் சரியா ஆகாததுனால மீன் கடைய மூடுற நிலைமை வந்துச்சு. ரவி ராஜி கிட்ட இருந்த எல்லாமே போயிடுச்சு. அப்போதான் ராஜியும் ரவியும் தன்னுடைய பேராசையினால எல்லாமே அவங்கள விட்டு போனதா உணர்ந்தாங்க. குட்டீஸ், பைபிள்ல கூட அழகான வசனம் இருக்கு. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சையையும் சிலுவையில் அறைந்தார்கள். குட்டீஸ், நாமளும் பேராசைப்படாம இயேசு சுவாமி நமக்கு கொடுத்ததை வச்சு சந்தோஷமா நன்றி செலுத்தணும்.